சின்ன வீடியோ நான் இன்னும் பார்த்தீங்கன்னா பொண்ணுமான இருந்தால் அப்போ வீட்டை அப்படின்னு சொல்லி ஒரு புது கேம் நடத்திருக்காங்க. அதுக்கு escape from the jail, go to the police station. Nichi captain game முடிஞ்சோ பார்த்து என்ன கமெண்ட் விற்கலாமா காதனா அதுக்கப்புறமா வந்து கேஷுக்கு வந்து ஐயோ அமௌண்ட்டுக்கு விற்றுக்கலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஓகே என் பேர் தான் ஜாக். நோட்டீஸ் நோட்டீஸ் கொடுக்குறாங்க. இந்த கேம் நான் வந்து விளையாண்டு விளையாண்டு முடிச்சுட்டு திரும்பி அணிஞ்சிட்ட போய் விளையாண்டுருக்கு உங்களுக்காக. இப்போ நம்ம வந்து கார்டு எடுத்துட்டு ஏதோ நம்மளுக்கு இப்போ மெசேஜ் வர போனேங்க மொபைலில் எந்த மெசேஜும் வரல. மெசேஜ் வந்துச்சுன்னா பார்ப்போம் தெரியல. ஓகே ஓகே இது வந்து ஜேசிபியா இல்லை ஜீப்பானே தெரியல. ஜீப்புன்னு தான் நினைக்கிறேன். ஓகே ஓகே ஏன் நம்ம வந்து ஃபஸ்ட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நோட்டு கொடுத்தாங்க. அதாவது இப்போ மெசேஜ் வரல. ஏதோ போலீஸ் ஸ்டேஷன் எங்களுக்கு தெரியும். அந்த இடத்துக்கு வந்து எங்கே கவுண்டர் ஆகுதா ஜஸ்ட்டு மிஸ்ட்டு கவுண்டர் போய் நேரத்துக்கு கேம் நல்லா தான் இருக்கும். ஏன் பார்க்குறாங்க எனக்கு நெட்டு இல்லாமல் நேற்று வந்து ஒரு தம்பியை வாய்ஸ் கொடுத்துருவோம். நான் வந்து என் சொந்த தம்பி கிடையாது, என் சொந்தக்கார தம்பி. தான் அவன் வந்து ஒரு ஹெல்ப்புக்கு போனே நம்ம சும்மா போயிங் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் விளாடணும்னு ஆசைப்பட்டான். ஆனால் அவனும் உயிரை போய் கூட்டிகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா பார்த்துட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டான். இல்லை போலீஸ் வந்தேன் இங்கே உட்காந்துட்டு வேலை செய்யாமல் ஓடா 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 இல்லைன்னா காமியான்ச்சின்னா அழிச்சிட்டா ஓடுவாங்க. காமியான்ச்சி சாவு ஐயோ போலீஸு ஓடு 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 வந்துட்டு முடிச்சுட்டு கூட போகுது. இது எதுவுமே மெசேஜே இல்லை. ஓகே ஓகே போலீஸ் ஸ்டேஷனில் போகிறோம். எஸ்கேப்பிங் ஆகிறோம் நம்ம. எஸ்கேப் தைக்கோங்க. யாரா தானே ஆளை காணும். இங்கே தான் காணும். ஆனால் மெசேஜே இல்லையே. என்ன பண்ணுன்னே தெரியலையே. கிளிக்கில் போட்டுலாம் அவங்ககிட்ட இருந்தால் மிஷினே ஸ்டார்ட் ஆகும். என்ன மிஷின் ஆகுனே தெரியல. கேட்டு பார்ப்போம். ஸ்பீடில் போய்கிட்டு இருக்கோம். ஆனால் என்ன ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஹெல்ப் பண்ணுவோம். பார்த்தீங்களா சாரி நான் வந்து ரெக்கார்டிங் எடுத்துருந்தாலே நான் விளாண்டுருக்கேன். நான் பரவாயில்ல உங்களுக்கு வீடியோ ஓகே. இது உள்ளே போடா. தேங்க்ஸ் ஃபார் ஃபஸ்ட்டு மிஷின் முடிச்சாச்சு. நம்ம செகண்ட் மிஷின் தான் ஸ்டார்ட் காது பேசும் டைம் இருக்காது. ஓகே ஐயோ 10 செகண்ட் இருக்கு. கொஞ்சம் தெரியும். ஃபஸ்ட்டு மிஷின் என்னன்னா போலீஸ் ஸ்டேஷன் போட்டு என்ன பண்ணுவோம்னா இது பண்ணுவோம். இது போலீஸ் ஸ்டேஷன் இது போட்டோம். நம்ம கிளி போயிட்டு கிளியிலேருந்து நம்ம வந்து கார் எடுத்து வரலாம்.
காலேஜுக்கு எல்லாம் முடிஞ்சு ஓகேங்களா. கொஞ்சம் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுதான் அதுக்கு ஒரு சுவாரஸ்யமான கேம் பிளேஸ்லாம் உங்களுக்கு வரும். அதுவாது ஏதோ ஜிகே போயிட்டு தான் நம்ம இந்தியன் பிளேஸ் போட்டோம்னா அதுவும் ஜிகே போயிட்டு மாதிரி தான். எல்லாமே ஜிகே போயிட்டு எதுவும் வரும். ரோப்ளாக்ஸ் கேம் ஜிகே போயிட்டு எல்லாமே வரும். மறக்காமல் நம்ம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோம்னா நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் பார்த்துருக்கலாம். இந்த சீரியஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் போகும். ஐயோ பேசிட்டு தெரியாமலே போயிட்டு ஐயோ வேறு ஒழுங்காக போக முடியும். ஓடு 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 ஃபஸ்ட்டு செய்யுது நிறைய ட்ரை பண்ணி தான் நம்மளால் போக முடியும். அதனால் வந்து 2-3 ட்ரை பண்ணாக்க அது வாங்க முடியும். ஐயோ அப்போ டக்கு திரும்புன்னு சொல்கிறாங்க. ஐயோ சீக்கிரம் ஐயோ ஓடு ஃபுல் ஸ்டாமினா. ஐயோ ஓடு நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். எஸ் நம்ம ஒரே ட்ரெயின் வந்துச்சு. பரவாயில்ல செம்மையாக ஒய்ஃபை கொடுத்தாங்க. ஸ்கிப்ட் ஆகிப்போச்சு. மேன் வாஸ் குட். நீ எப்படி பண்ண அப்படிங்க. சரி நம்ம பிளான் என்ன இப்போ கேட்கலாம். இப்போ வந்து ரிச்சி அவுட் பண்ணுறதுக்கு நமக்கு தேவை கண்ட்ரோல் நெட்டு தேவையா, நியூ நெட்டு. அதுக்கு வந்து ஹேக் பண்ணலாம். ஹேக்கிங் டூல்ஸ் வேணுமா இருக்குது. பில்ட் பண்ணுறதுக்கு 3 பொருட்கள் வேணுமா. தானே பொருட்கள். ஹேக்கிங் டிவைஸ் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் இருக்குமா. அதுக்கப்புறமா இன்னொரு டிவைஸ் வந்து ஃபேக்ட்ரி இருக்குமா. டெசர்ட் ஃபேக்ட்ரினா எனக்கு என்னென்னு தெரியாது, கூட்டிகிட்டு போகிறேன். நெக்ஸ்ட்டு யூஎஸ் டைம்னா ஆஃபீஸில் வந்து யூஎஸ்பி இருக்குமா. ஓகே இப்போ நம்மளாம் வந்து போக சொல்லலாம் கலெக்ட் பண்ணிட்டு. ஐயோ காருங்கடா ஆண்டாக்கா. நம்ம இந்த கார் வச்சு தான் ஆல் மிஷின் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இது இன்னொரு கார் தான். நான் சொன்னமாங்கல இவன் கேட்டு தான் வாங்கினேன். போலீஸ் ஸ்டேஷன் எதுவும் இல்லை. கீழே வீட்டை எடுத்துட்டு ரைட்டை திரும்பிட்டு ஷார்ட் காப்பு வருமா. இதை தாண்டி போயிட்டே இருங்க. இன்னொரு இது வரும். அதுக்கப்புறமா பவுலிங் ஏரியா வரும். அதுக்கப்புறமா இன்னொரு கார் ஷாப் வரும். அதுக்கப்புறமா ஒரு இது மாதிரி வரும். அதுக்கப்புறமா பார்ப்போம். அதுக்கப்புறமா ரைட் எடுத்திங்கன்னா வந்துடும். நம்ம விளாண்டு நைட் ஆயிடுச்சா. இங்கே நைட் ஆகலை. ஓகே நாளைக்கு வந்து பார்த்து போகலாம். ஹேக்கிங் டிவைஸ் தானே கலெக்ட் பண்ணிட்டோம்னா ஏன் நான் முன்னாடியே முடிச்சிட்டேன். அன்றைக்கி எங்கே யாவுதே அதெல்லாம் நிமிஷம் 1 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இங்கே தனியாக ஒரு ரூம் இருக்குது. ஞாபகம் இருந்துச்சு. இந்த ரூம் கிடையாது, இந்த ரூம் தான். இதான் அந்த ஹேக்கிங் டிவைஸ். ஒன்று கலெக்ட் பண்ணியாச்சு. இப்போ டெசர்ட் ஏரியாக்கு தான் போகணும். ஏன்னா அதான் ரொம்ப தூரத்தில் இருக்குது. நம்ம வந்து அதை மார்க் பண்ணி வச்சுருப்போம். அந்த டெசர்ட் ஏரியா எங்கே இருக்குன்னா இந்த மேப் இருக்குன்னு மேப்புக்கு வெளியில் இருக்குன்னு நினைக்கிறேன். இதுவா இதுக்கப்புறமா நீங்கள் போனீங்கன்னா இந்த டெசர்ட் ஏரியா இதான் ஃபேக்ட்ரி. இங்கே மார்க் பண்ணியாச்சு. நம்ம மார்க் பண்ணிட்டு போக வேண்டியதான். அப்படியே ஜிடிஏ போய் மாதிரி ஜிடிஏ போய் லாஸ்ட்டு என்ன பண்ண மாட்டேன். இதே மாதிரி காப்பி கேம் இதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் நம்ம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டா நோட்டிஃபிகேஷன் வாங்க. அதுக்கப்புறமா இந்த வீடியோ ஓகே நம்ம ஸ்பீடாக போயிட்டுருக்கோம். அது போயிட்டு ஸ்பீடு இந்த கார் அவ்வளோ ஸ்பீடானாலே ஸ்பீட் பூஸ்டெல்லாம் வேறு இருக்குது. ஆனால் இந்த கேம் ஈஸாகி 6 வருஷத்துக்கு மேலே ஆகுது. நான் தான் இப்போ விளாடுறேன். ஆனால் இந்த கேம் 1 வருஷத்துக்கு மேலே ஆகுது. ஐயோ யாரும் ஆயிடுவேன் போக
டீலிங் பண்ணால் டீலிங் பண்ணலாம் ரொம்ப கட்டுப்பான விஷயம். கேங்ஸ்டர் நம்ம வந்து நம்ம மிக்சிங்கிறது நம்மளோட ஃப்ரெண்டு தான். அவனுக்காக ஒரு கேங்ஸ்டர் சேர்ந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக எவ்வளோ வேலை பண்ண வேண்டியது இருக்குது. அங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஒன்று இருக்கிற மாதிரி தெரியுன்னா அது அங்கே இருக்குது. ரோல் ஸ்பீடாக போனாலுமே ரீச் ஆக மாட்டோம், ஏன்னா ரொம்ப தூரத்தில் இருக்குது. இதை வந்துட்டோம் பாருங்கள், புகையாக தெரியுதா, அதான் அந்த இடம் ஸ்ட்ரெயிட்டே போயிட்டு இருக்கோம். இன்னும் நல்லா தான் இருக்குது. யாவுமே இல்லை, எங்கெங்க போட்டு மோட்டல் எடுத்துட போகணும். யாவும் இல்லைதானா? ஐயோ அம்மா 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 ஹேக்கிங் டிவைஸை பார்த்தாச்சு. இப்போ நம்ம இறங்கிட்டு அதை போய் எடுத்துனா எடுத்தாச்சு, 2 கலெக்ட் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம வந்து இன்னொன்று கலெக்ட் பண்ணணும். நம்ம இந்த கேமை வச்சுட்டு சேவ் பண்ணணும், அதான் நம்மளால் வந்து கரெக்டாக மணி ஏர்ன் பண்ணணும். ஓகே, நம்ம வந்து போயிட்டே இருக்கோம். எவ்வளோ ஸ்பீடில் போகிறோம். நம்ம இப்போ தான் ஏர்போர்ட்டுக்கு வரோம். ஏர்போர்ட் வந்தாலே 5 தூரம் தாண்டுகிறோம். இப்போ இங்கே பிரிட்ஜ் வழியாக போகணும் தான். பிரிட்ஜ் நான் பேசவே இல்லை. இதே மாதிரி கால் இருக்கும். நம்ம எதுக்கு செல் பண்ண சொல்லாங்கன்னா மணி வந்து ஒரு இதுக்கு மேலே கேட்பாங்க, மிஷினில் போனால் அதான் நம்மகிட்ட போயிட்டு கலெக்ட் பண்ணுவாங்கன்னா ஆஃபீஸ் எங்கே போகிறது மாறி பண்ணணும். எங்கே போனால் ஆஃபீஸ் எங்கே போச்சுன்னு ஞாபகம் இல்லையே. இங்கே நடுவில் இருக்கும் ஒயிட் கலர் வீடா, இதான் இந்த இடம் போகலாம். டைட்டன் ஸ்பேஸ் ஏன் ஸ்பைடர்மேன் வளர்த்த மாதிரி ஸ்பைடர்மேன் வீடு மையத்தையும் ஸ்பைடர்மேன் வீடு கற்பனை சம்மையிச்சு தருவான கால் எந்த ஜாமே படலை. எல்லாருக்கெல்லாம் காணும் நம்ம காது இருக்குண்ணே. காது இந்த காதை வச்சு தான் ஆல் மிஷின்ஸ் பண்ண போகிறோம். இதுதான் நம்மளோட சேலஞ்ச். இந்த சேலஞ்ச் நம்ம வீட்டுக்கு போயிட்டு சேவ் பண்ண முடியாம இந்த காது கிடைக்கும். ஓகே, பூச்சாச்சு. இங்கேலாம் பேக் கேப் பண்ணி நம்ம வந்து ஏர்ன் பண்ணோம். நேரம் பண்ணி பாதிக்கு மேலே ஆயிடுச்சு. ஓகே, இன்னும் உள்ளே போக மாட்டேன்னா உள்ளே போயிட்டான். உங்களோட ஹேக்கிங் டிவைஸு இந்த ப்ரோக்ராம் முடிச்சுட்டோம். நம்ம ஒரு மிஷின் முக்கிய நம்ம கேம் அதுவாக தேவைடும். பேஸ்கெட் பால்னா இப்பே விளாண்டுக்கலாமா? அதுக்கு மிஷின் கண்டிப்பாக கேட்பாங்க. ஆனால் ஒரே தாட்டி மட்டும் விளையாண்டு காட்டுதான் அவங்களுக்கு. இப்படி தான் போகணும். அது வந்து இப்படி போகணும். இப்படி போட்டிங்கன்னா ஸ்கோர் ஏறும். ஆனால் இது ஏற மாட்டேங்குது. உள்ளே போட்டு கரெக்ட் கிடையாது. $10 வாங்கி ஒரு ஸ்கோர் போட்டாங்கன்னா நம்ம வந்து ஒரு $1000 சேர்த்தோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? செகண்டு 20 ரூபா கிடைக்கும். 30 ரூபா, 40 ரூபா. ஐயோ, என்ன இவன் தப்பாக போட்டான். ஓகே, 50 ரூபா, 50 ரூபா, 50 ரூபா, 60 rupees கன்ஃபார்ம். 15 நிமிஷம் நான் நான் ரெக்கார்டிங்கில் பார்த்து 40 நிமிஷம் தான் நம்ம கற்றுது. பரவாயில்ல, இதே விளாடுவோம். 8 9 100 11 கார் விட்டு எவ்வளோ காசு போகனே தெரியல. பார்ப்போம். பொறுத்ததான் இருக்கு.
பார்த்தீங்கன்னா 2 ஏறிச்சு கத்தடைப்போம். எனக்கு இப்பயே லைக் கழிச்சு பரவாயில்லையா 19 23 20,000 நம்ம வந்து 1000 கொடுத்தோம். விட்டுடுவோம். இன்னும் ஒரே பால் போட்டு விட்ட வேண்டிதான். ஏன்னா நம்மளும் எவ்வளோ வேலை செய்யுது, வேலை செஞ்சு கரெக்டாயிடும். அதனால ஓகே நான் முடிஞ்சு நான் வந்து ரிவார்டு எவ்வளோ பார்த்தோன்னா 2 36 தரலாம். இங்கே முன்னாடி எல்லாமே நான் சொல்லிக்கேன்னா நம்ம வந்து இப்போ நம்ம போக வேண்டியது இந்த கார்டு எடுத்துட்டு, அதுவும் இல்லாமல் நம்ம கேங்ஸ்டர்ஸ்லாம் போத்தணும், கேங்கு போத்தணும், எக்கச்சக்க பேர் போத்தணும். அதனால நம்ம கொஞ்சம் சேஃப்டியாக தரணும். 1000 ரூபாய் சேர்த்தாச்சா? இப்போ நம்ம கிரில் கிட்ட தான் போகணும். கிரிலுக்கு வீடு எனக்கு எங்களுக்குமே தெரியும். இது வழியாக போயிட்டோன்னா பறப்போம். ஒரு செகண்டில் எப்படி பறக்கலாம் பார்த்தீங்களா? அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு அப்படியே லெஃப்ட் எடுத்து கிரில் வீடு வந்துடும். ஐயோ ஆனால் இவன் காது இந்த பிரச்சனை கிடையாது. இப்போ போத்தோன்னா வந்துடும். இதோ பிங்க் கலரில் ஒன்று இருக்கா, இப்படி டச் பண்ணால் இப்படி வந்து பார்த்தீங்களா? கார் கவுண்டா கூட பிரச்சனை கிடையாது நம்மளுக்கு. ஐயோ இது கார் எப்படி தான் வெளியே எடுத்துகிட்டு போயிடணும். ஆனால் இவன் போக மாட்டேறான். இவன் போக மாட்டேறான், தாண்ட மாட்டேறானே. தாண்டுடா அதப்பாவி. என்ன பண்ணின்னே தெரியல. பக்கேச்சா அங்கெல்லாம் ஆகாதே. நான் சரி இன்டர்நெட்டில் கனெக்ட் பண்ணேன். ஆனால் நான் டேப்ல மொபைலில் விளாட்றேன். ஏன்னா நான் ஊர்லேயே விட்டுட்டு வந்தேன், மறந்துட்டு. நான் பரவாயில்ல. ஓகே இப்போ கிட்ட போயிட்டு உங்ககிட்ட அடுத்த மிஷின் என்னன்னு கேட்போம். நீ வந்து எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு சொன்னான். ஆமாம், நான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நான் வந்து என்ன பண்ணேன் பாரு அப்படின்னா பீப்பு பாப்பே பேப்பே என்ன இது அதப்பாவி வீடு பண்ணிட்டேன் அப்படின்னா. ஐயோ வந்து என்கிட்ட வந்து பேட்டரி இல்லை, அதுக்கு மெகா பேட்டரி தேவை அப்படின்னா. மெகா பேட்டரி அது எங்கே இருக்கும்? ஸ்பெஷல் பேட்டரிஸ் தான் இது. அதுக்கம்மா நீ வந்து $300 சேர்க்கணும் அப்படின்னா என்ன இது பண்ணிட்டு நான் முன்னாடியே சொன்னேன். சொல்லிட்டு ஐயோ நான் திரும்ப முதல்ல என்ன பண்ணேனே, நம்ம டாக்ஸி டிரைவிங் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். இந்த கார் சேர்த்து நில்லு. இந்த கார் நம்மளை விட்டுட்டு போகுது பார்த்தீங்களா? இந்த காரை நம்மளை விட்டு போகிறதுக்கே தகுதி கிடையாது. மகா பேட்டரிஸ் போயிட்டு நம்ம ஃபஸ்ட்டு இருப்போம். ஏன்னா 300 ரூபாய் சேர்க்குறது ரொம்ப கஷ்டம் தான். மகா சூப்பர் மார்க்கெட் வந்து இந்த பக்கமாக தான் இருக்கும். இங்கே தானே இருக்கும். சீச்சி நான் தப்பு பண்ணிட்டேன். ஒரு விஷயத்துக்கு மேலே இல்லைன்னா எதுவுமே ஞாபகம் இல்லை. மகா சூப்பர் மார்க்கெட்டில் அது இருக்கும். டியூட் மார்ட்டில் இருக்கும். அது டியூட் மார்ட்னா என்னன்னு கேட்டிங்கன்னா அது நான் போய் காட்டுறேன். நடுவில் இருக்கும். அது நடுவில் போய் தேடி பாருங்க. நடுவில் இருக்கும். நடுவில் இந்த ஏரியா பக்கத்தில் தான் இருக்கும். இந்த ஏரியாவில் தான் எங்கேயாச்சும் இருக்கும். டியூட் மார்க்கெட் அப்படின்னு போட்டிருக்கா. கன் ஷூட் ஏரியா இருக்கா, அது நம்ம போகணும். ஏன்னா தான் அதனால் சர்வையும் பண்ண முடியும். ஏன்னா வந்து அவங்க சுட்டு கண்ணுவாங்க. இவங்க இது கேங்கு அவங்க சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த மாப்பில் தான் இருக்கும். இன்னும் மாட்டே மாறி போச்சே, பரவாயில்லையே. மாட்டு முன்னாடிலாம் இப்படி இருக்காது. பார்த்தீங்களா, நல்லா தான் மாற்றி வச்சுருக்கான். எனக்கு தெரிஞ்ச அப்டேட்டு போல கண்ணாடி நல்லா மாற்றி வச்சுருக்கான். முன்னாடி கறி இங்கே தான் இருக்கும். அது இங்கே தானே பேட்டரி இருக்கும். இன்னும் இது இங்கே தானே பேட்டரி இருக்கு. அப்போ இந்த மார்க்கெட் இல்லையா?
இதே மாற்றிட்டா எந்த சேஞ்சஸும் இல்லை. அப்புறம் என்ன? அப்போ மகா பேட்டரி எங்கடா? நான் பண்ணேன்னு எனக்கே தெரியல. கிட்ட போயிடுவாங்க. ஐயே காடு 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 காடு. என்னை விட்டு போயிடாத, என்னை விட்டு போயிடாத. பார்த்தீங்களா, என்னை விட்டு மீறியே போகலாம். பார்த்தீங்களா, பார்த்தியா? ஐயோ குளத்துக்குள்ளே விழுந்துட்டானே. அதனால நம்ம மேலே ஏற முடியல. இப்போ நம்ம ஒன்று கார் வழியாக போயிடும். காயில் ஆக போன இடம் ஏன்னா 3வது காயிலையும் நைட்டும் விளாண்டு எவ்வளோ நேரம் தெரியுமா? ஏன் மொத்தமாக மூச்சலாமா பார்த்தா போகலாமா? பார்த்தாலே போகலாம். 30 நிமிஷமும் நம்ம கேம் ப்ளே பண்ணலாம். 10 நிமிஷத்துக்கு பண்ணலாம். போய் கேட்டா பார்ப்போங்க. ஐயோ இது இறங்குறேன். பெரிய தாங்க இருக்கு. ஓஹோ ஒருவேளை நம்ம டாக்ஸி வேலைக்கு போவோங்க. அதுவும் நல்ல வேலை, நேர்மை வேலை. பாதி ஒர்க் பண்ணால் நம்ம இந்த பார்ட்டில் வந்து டாக்ஸி ஒர்க் பண்ணலாம். டாக்ஸினா தூபர் தான். டாக்ஸி ஒர்க் நம்ம பண்ணி இது பண்ணி வரணும். இதோ டாக்ஸி, இதான் டாக்ஸி. நீங்கள் டைமுக்கு போய் சேர்த்து வரணும். போகணும். என்னடா 18 செகண்ட் சொல்லியா? இதில் பக்கத்தில் இருக்கோன்னா நடந்து கூட போக முடியாதாடா? என்னடா நீ நடந்து கூட போக முடியலன்னா எப்படி? இல்லை இங்கெல்லாம் பக்கத்தில் தான் இருக்கு. ஆனால் நடந்து கூட போக முடியாதா? ஐயோ டைம் ஆகுதே. ஒரு செகண்ட் தாங்க டிஃப்ரென்ஸு. எக்கச்சக்க நம்ம ஜாப் பண்ணோம். இது நல்ல வேலைக்கும் நேரம். பார்த்தீங்களா, நம்ம அதுக்குள்ள 1000 ரூபாய் சேர்த்தோம். ஆனால் இது பண்ண ரொம்ப கஷ்டம். இந்த வேலையெல்லாம் ஈஸி கிடையாது. கஷ்டம் இந்த வேலைலாம். ஒரே செகண்ட் வந்துட்டாங்க. தாவி குதிச்சு வந்துட்டோம். ஓகே சார், உங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு பரவாயில்ல. அப்புறம் கேபை புக் பண்ணுவீங்க பரவாயில்ல. இன்னும் 7 நிமிஷத்துக்கு அடுத்த பார்த்து நம்ம பேஸ்கெட் பால் விளையாடுறோம். அது நம்ம காசு லெஸ் ஆகும். இந்த கேமில் என்ன அட்வான்டேஜ்னா நம்ம வந்து கரெக்டான டைமுக்கு போகணும்னா காசை வந்து கம்மி பண்ணிடுவாங்க. நிறைய பிரச்சனையே. ஏங்க நம்ம ஏரியா தாங்க பரவாயில்ல. ஒன்று மீட் பண்ணிட்டு போங்களேன். அப்படியே பார்த்து நான் கேட்டுருவேன். ஓகே பாய் பாய். காலை பகுதி வேலை செஞ்சுருக்கிறோம். நம்ம ஏன் பண்ணிட்டே இருக்கோம்னா நம்ம நடக்குது. இந்த வேலை நம்ம செய்யறோம்னா யாருமே பார்த்தாலுமே You want to come in? அது லைக் பண்ணது பெரிய விஷயம் தான். பெரிய விஷயம். ஆனால் யூடியூப்லேயே செக்யூரிட்டி பஸ் தான் ரொம்ப கம்மி. ஓகேடா போடா. காலையிலேயே வெள்ளம்னா நான் தான் இன்னும் 6 நிமிஷம் Come on, you can do it. Okay, ஏறு.
கிளைமேட்லாம் நல்லாவே இருக்குது. That's pretty much it. ஆனால் அப்படியே டிஃப்ரெண்ட் ஆகிக்கும் 6 வருஷத்துக்கு முன்னாடி. 6 வருஷத்துக்கு ஓகே தாவு அம்மா செம்மையா வந்து பார்த்தீங்கன்னா You want to come in? இவன் தான் இனியங்களா அதே தினம் போகணும்னா ஏன்னா இங்கெல்லாம் That's மேம் pretty போக much it. முடியாதா கேட்குறேன் ஏன்னா மேம் போக முடியாதாங்கிறேன் இங்கெல்லாம் பக்கத்தில் தானே இருக்கு பக்கத்தில் தானே இருக்கு அதுக்குள்ள போகலன்னா யாரா யார் இவங்க Come on, you can do it. யார் இவன் யார் இவன் ஐயோ That's pretty much it. இங்கதான் இறங்கி வருவாங்க இந்த பக்கம் தான் இதே Come on, you can do it. இப்போ எக்கச்சக்க ஆறு வந்துச்சு நம்மகிட்ட அத பாவி அங்க வச்சு எப்படிதான் நடப்பேன் இல்ல அங்க வரைக்கும் போறேன் Come on, you can do it. நம்ம 4000 ரூபாய் சேர்க்கணும் பாவத்தை நாயே That's pretty much it. Okay, have a nice day. Okay, bye bye. இந்த லாஸ்ட் டைரி தான் அதுக்கப்புறம் நம்ம கேம் செஞ்சுக்கலாம் ஏன்னா நம்மளும் 28 நிமிஷம் எல்லாமே எல்லாமே ரொம்ப நேரம் ஆச்சு 29 நிமிஷம் ஆச்சு. That's pretty much it. Okay, bye. Take care. See you. நம்ம எவ்வளோ சேர்த்துவோம் பார்த்தீங்கன்னா 8000 சேர்த்துவோம் நம்ம இன்னும் 20000 சேர்க்கணும் இது வந்து பார்த்துக்கிட்டு வந்துட்டு இன்னும் இதை பார்த்து முழுசாக இருந்துச்சுன்னா அந்த பார்த்து ஃபுல்லாகவே இந்த மிஷின் தான் இதான் மெயின் மிஷினாகவே இருக்குமோ தெரியல எவனே காணும் எவனோ ஆளுமே இல்லை அவங்க பெரிய நாங்கள் என்ன பண்ணணும்னா அந்த டாக்ஸி இருக்கிற இடத்துக்கே போய் வச்சுட்டு டிவி கால் எடுத்துட்டு வந்துட்டு என்ன பண்ணணும்னா வச்சுக்கோங்க டிவி கால் எடுத்துட்டு வீட்டுக்கு ஏமாத்தி நம்ம வந்து அடுத்து பார்த்து கண்டினியூஷன் பண்ணலாம் நிறைய சேவ் கேம் பண்ணிக்கிறேன் ஆனால் அதில் வந்து காசு போயிடும் நம்ம வந்து இப்போ காசு போச்சுன்னா இன்னும் மாலேருந்து இருக்க முடியாது அதனால தான் டாக்ஸியே போகவே மாட்டேங்குது எப்பா டாக்ஸியே ஓகே இதை வாங்கிட்டு இந்த காரை எடுத்துட்டு நம்ம போக வேண்டியதான் வீட்டுக்கு
வீட்டுக்கு போக வேண்டியதான். ஸ்பீடாக போட்டாலும் நம்ம பொறுமையாக போனாலே நம்ம இப்பே கன்று வாங்கிட்டோம்னா கன்று வாங்கினா நமக்கு வேஸ்ட் தான். நல்ல வீடு வந்துச்சு நம்மகிட்ட. வீடு ஐயோ கெராஜ் இடத்துல நம்ம காரை பார்க் பண்ணிடலாம், நமக்கும் நல்லது. ஓகே எழுந்திரிச்சிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா இது பண்ணிவிட்டு ஃபோனில் எடுத்துட்டு எங்கே கேம் சேவ். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த கேம் வந்து ஷேர் பண்ணுங்க. ஓகே, பாய் ஃப்ரம் திருக்குமார் தமிழ் கேமிங். பாய். அடுத்த வீடியோ நான் சொல்லிடுறேன். பாய்.